போகுதான சத்தம் கட்டுறது? தாங்கள் யார்? அப்படி என்ன போகுது? என்ன போகுதா அப்படின்னு சொல்லுங்க. சொல்றேன். இன்னும் இருக்கிறதுக்குள்ள நம்ம போயிடுவோம். இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா நீங்க போகுதுன்னு சத்தம் கேட்டீங்க. சரி, அதான் என்ன போகுது நான் உங்களை கேட்கிறேன். இங்க குளிர் நான் தேடி வந்தது. அதான் நீங்க தேடி வந்தது என்னது? என்னதுயா? ஐயா உங்களை இதே என்னது? என்ன அது அப்படின்னு கேட்கிறியா? ஆமா. பொருள் பிரிச்சு கேட்கிறியா? ஆமா. அப்படிதானா? என்னைய தெரியலையா? அங்க தெரியாமத்தால கிடைக்கிறீங்க. நீங்க யாருன்னு இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? அங்க பாக்காதான் சொல்றேன். ஏற்கனவே பார்த்திருக்கேன். இல்ல இல்லையா, பார்த்தாத்தான் பார்த்தோம் சொல்லிடுவேனே. இங்க என்ன செய்ய? தூங்குறீங்களா? எங்க நாங்க எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கு நாங்க வந்த காரணமே வேற. என்ன காரணம்? நீங்க காவல் பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். காவல் பாக்குறியா? ஆனா நீங்க போகுதுன்னு சொன்னீங்க. அதான் என்ன போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முடிவு தெரியும். ஏயா இல்ல என்ன போகுதுன்னு கேக்குறா. ஏய் நீ சரியா காவல் பண்ணிருந்தீன்னா நான் தேடி வந்தது உனக்கு தெரியும். என்ன வரல? எப்போ தூங்கல. இன்னைக்கு இத்தனை கண்ணு அசரல. இன்னைக்கு சத்தம் மட்டும்தான். நீங்க போய் பாத்தீங்களா? பாத்துருந்தா தெரிஞ்சிருக்க. சேர்ந்து தூங்கக்கூடாது ஐயா. எப்பவும் தூங்குறோம். இன்னைக்கு கண்ணு அசரல. ஆனா சத்தம் மட்டும்தான் வந்துச்சு. இங்க வா மாப்பிள்ள. தெரியல, உண்மை சொல்லு மாப்பிள்ளையா? ஆமா. என்ன திடீர்னு மாப்பிள்ளைன்னா ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ளையா? ஏற்கனவே இருந்து மாப்பிள்ளை தானம்மா. ஐயா மாப்பிள்ள இங்க வாங்க மாப்பிள்ள. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நல்லா தெரியுது. தெரியும். ஆமா. என்ன அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். நல்லா கண்டுபிடிச்சு போறாரு. என்ன வேலையா? பட்டை அடிச்சிருக்காரு. பட்டை அடிச்சிருக்காரு. ரைட்டு. இப்ப நீங்க என்ன செய்யலாம் மச்சான்? உள்ள நீங்க போதும் போங்க. சரி. அலுச்சின் புள்ள வந்து உள்ள இருக்குல்ல. அதெல்லாம் ரைட்டா. நீங்க போய் புள்ள வராம இருக்குமா? ஐயா போது திணைவனத்துக்கு உள்ள. சரி. நீங்க போகுதுன்னா வீடு புந்துடக்கூடாது. இல்ல உங்கள மாதிரி என்ன நினைக்காதீங்க. நம்ம இனிமே அதெல்லாம் புகுறவே கூடாது. சத்திய கட்டுப்பாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு நம்ம போய் அசிங்கப்படுறதுக்கு. ஆமா, முட்டி தலை குடிக்கிறதுக்கு போகாம இருக்கலாம். அப்ப நான் திரும்ப என்ன செய்யணும்? திரும்ப நீங்க போங்க. பழச்சு புள்ள வந்துடும். அப்படி சொல்லுங்க. ஆட்டம் சொல்லி தெரியல. உங்கள்ட்ட தானே நீங்க ஆட்டத்திலையும் நாட்டத்திலையும் சிறந்தாள் இல்லையா? எப்படி இப்படி சரியா சொல்றீங்களே? எப்படி சரியா சொல்றா? வாடி முல்லே ராசாத்தி வச்சிருக்கே ஓசாப்பு வாங்கி வந்தே வாங்க மாட்டேன் அடிமலைக்கு
என்னம்மா பண்ற? காலையில லட்சுமி வாங்க நாங்க பாடுறோம், என்ன கெதியாக போகுது தெரியாம. தங்கையே அருமை தங்கையே, தங்கையே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு போனா என்ன சொல்லிட்டு போன எடுத்து சொல்லிட்டேன். செய்யும் தொழிலே தெய்வம் தெய்வம். அதனால நீங்க என்ன செஞ்சிருக்கணும், உங்களை ஆட விட்டு தானே தெய்வம். நாம் செய்வோம். உங்க ஆட்டத்தை நீங்க குறைக்கவே கூடாது, ஆட்டத்தையும் குறைக்க கூடாது. ஆமா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.
தங்கை நம்ம இடத்துக்கு வேறு வந்திருக்கிறார். மான்குட்டியை தேடி வந்திருக்கிறார். மான்குட்டியை தேடி தேடி இந்த மான்குட்டி நீங்க பாத்தீங்களா? இல்ல அப்ப இவன் அவர்தான் இல்லைன்னு சொல்லி அனுப்ப இருக்கு. நான் புடிச்சிட்டு போவேன் அப்படிங்கிறார். நான் இதே சொல்றேன். சரி, அதுக்கு என்னைய கூப்பிட்டேன். இல்லடா சொல்றாரு, அது என்னைய சந்தேகப்பட்டு ஒரு தங்கச்சியை வர சொல்லுங்க. அது இருக்கா இல்லையா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்க வேலையை நீங்க பாருங்க சொல்லிட்டாரு. உன் முகரையை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாரு. என் முகரை பக்கத்துல காண்டாமிருகம் மாதிரியே இருக்குமே. அதை கேவலப்படுத்தாத. அதனடா மீச கண்ணத்துல அது இதாமா கண்ண மீச. என் கண்ண மீச. கெண்டால எந்த கடையில இருக்கீங்க? கெண்டால எந்த கடையில இருக்கிறீங்க? ஏங்க அதிகாரத்து மாலை. ஆதி காலத்து அலங்கார மாளிகை கேள்விப்பட்டிருக்கீங்க. இது புதுசு. பக்கத்துல ஏத்தாப்புல. சரி 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 சொல்லிட்டு அவர் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ள என்ன கதை பேசிட்டு அந்த தோடு என்ட்ரன்ஸ்ல போட்ட தோடு. அந்த தோடையாவது மாத்தக்கூடாதா? ஏண்டா இந்த தோடையாவது ஒரு சீனுக்கு மாத்தக்கூடாதா? தவறு செய்யும் பொழுதே தெய்வம். அதுக்கு என்ன கடைசி வரைக்கும் ஒரே தோட கலட்டினோம்னா சொர காணா போயிடும். மாப்பிள்ள இங்க இருக்கு தாஜி வராமா? ஏன் என்ன அவர் தலையில கைய வைக்கிறார்? நான் போயிட்டு வாங்குறீங்க. என்ன தலைவலிக்கு கீப்போர்ட எடுத்து வைக்கவான்னு கேட்கிறேன். ஏற்கனவே தலைவலிக்கு அஞ்சு பத்தியா ஒழுங்கா மறுபடியும் தலை வேற மிச்சமா வலிக்கலாம். சரி போயிட்டு வா. ஏய் ஏதாவது எடுத்து சொல்லுடா. வாடா விடு அவனே. அண்ணா என்ன அவர்கிட்ட நான் என்ன சொல்லணும்? இப்ப வேற நம்ம இடத்துக்கு புதுசா வந்திருக்காரு. இப்ப நான் அவர்கிட்ட எப்படி இருங்க? எதா இருந்தாலும் பார்த்து சொல்றேன். எதா இருந்தாலும் பார்த்து சொல்றேன். இருங்க அப்படின்னு சொன்னா போதும். சரி ஏய் ஒன்னும் புரியல. போயிட்டு வா. வாங்க வேறு வரே அப்படின்னு சொன்னா போதும். மற்றது அவரே பாத்துக்கிறார். பைக்குல பெட்ரோல் போட்டு வந்திருக்காரு. மாப்பிள்ள டையடிங்க நடத்தி. ஓகே. இதுக்கு தெரிஞ்சு இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்துக் கூறினார். ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்துக் கூறுங்கள், பார்க்கலாம். நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. இருந்தாலும் இனத்தவர் என்கின்ற முறையிலே காவிய புகழ் கொண்ட கழிவு அம்மனுக்கு சொந்தக்காரன் என் பெயர் கந்த வேடுவன். தாய் மீனாட்சி, தந்தை சொக்கநாத வேடுவன். ஏற்கனவே என்னுடைய மாமன்ட்ட ஒரு பரிசு, ஏற்கனவே ஒரு மான்குட்டி வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு மான்குட்டியை நான் தேடி வந்தேன். உங்க அண்ணன் உங்களுடைய திரைவனத்திற்குள்ள பிடிக்கும் போது அவர் என்ன செஞ்சிட்டாருனாக்க தடுத்து நிறுத்தி விட்டார். இடத்தினுடைய தலைவி என்கின்ற முறையில உங்களிடம் கேட்டு அனுமதிப்பட்டு பிடித்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே மானுக்குரிய சிறப்பை சொல்றேன், கேளுங்க.
கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு போயிருவேன். அனுமதி கொடுக்க எனக்கு ஆசையா தான் இருக்குது. அதுல என்ன பிரச்சனைனா மான்குட்டின்னு ஒண்ணு இருந்தா தான் நான் அனுமதி கொடுக்க முடியும். இல்லாதவனுக்கு நான் எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? ஏன் இல்ல ஏன் இல்ல ஏன் இருக்குன்றீங்க நீங்க? இருக்குல்ல, நீங்க இருக்குன்னு சொன்னா இல்லன்னு சொல்ல முடியும். இருக்கிறது இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லங்கிறது இல்லன்னு நான் சொல்ல முடியும். அப்ப நீங்க பார்க்கல, நீங்க பார்க்கல, நீங்க கவனம் இல்லாம எங்கேயோ ஓட விட்டுட்டு நீங்க பார்க்கறது என்னையே சொல்ல கூடாது. பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். பாத்துக்கிட்டே இருந்த மானை பிடிச்சிருக்கலாமே. பார்த்த உடனே பிடிச்சிருந்தமா? ஆமா. பயப்படாது. மானுடைய தன்மை அதுதானங்க, மறந்து பார்க்கக்கூடிய தன்மை அதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது மான்குடி எப்படி நீங்க கையால பிடிப்பேங்கிறீங்க? கையால பிடிக்க கூடாதா? பிடிக்க முடியுமா? மானின் வேகம் மனவேகம், மானுக்கு ஈடு கொடுத்து யாராலையும் ஓடவே முடியாது. அப்படி இருக்கும்போது மான்குட்டியை கையால பிடிப்பேன்னா அது சாத்தியப்படக்கூடிய காரியமா? வேற வழியில பிடிக்க. மான்குட்டி எங்க பாத்தீங்க முதல்ல? எங்க பாத்த? வெள்ளிமலையில. வெள்ளிமலையில பாத்தீங்களா? ஆமா. அங்க பார்த்தப்ப அங்கே பிடிச்சிருக்கலாம். அங்கே பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஓடி வந்துருச்சு, பயத்துல ஓடி வந்துருச்சு. அதான் உங்களை பார்த்து பயந்து ஓடி போயிருச்சு. ஓடி போனதை தேடி போகாதேன்னு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அது ஓடி போனதை ஏன் நீங்க தேடி போறீங்க? கொஞ்சம் விளையாட விட்டு பிடிப்போமே, விளையாட விட்டு பிடிப்போமே. விளையாட விட்டு பிடிப்போமேன்ற நேரத்துக்குள்ள வேற யாராவது இடையில புகுந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் பிடிச்சிருவேன், நான் பிடிச்சிருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கைக்கு மொத்தம் 2 நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை? தன்னம்பிக்கை வேணும், மற்றொன்று தெய்வ நம்பிக்கை வேணும். ரெண்டுமே இருந்தோம்னா தன்னம்பிக்கை, தனக்கு மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும் என்னைக்குமே மனிதனுக்கு. அதோட சேர்த்து தெய்வ நம்பிக்கை இருந்தா நம்ம செய்யக்கூடிய காரியம் வெற்றி அடையும், வெற்றி பெறும். உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கு, தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பசுபதி பாசம்ங்கிற முப்பட்டை போட்டிருக்கீங்க, அதை வச்சு பார்க்கும்போது தெய்வ நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது மான்குட்டியை உங்களால பிடிக்க முடியாதுன்னு சொல்றேன். முடியாதுன்னு நீங்களா? கையால பிடிக்க முடியாதுன்னு சொல்றேங்க. கையில வச்சிருக்கீங்களா, இதுக்கு பேர் என்ன? அம்பு. அம்பு வச்சிருக்கீங்களா? இந்த ஆயுதத்தை வச்சு மான்குட்டி பிடிச்சிருக்கலாம். அம்ப வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால நான் என்னுடைய அன்பால பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மானுக்கு எந்த விதமான சேதமும் ஆகக்கூடாது அப்படின்னு. எந்த சேதமே இல்லாம வேட்டையாட முடியுமா? வேட்டையாட முடியும். வேட்டையினுடைய வகைகள் எல்லாமே வலை வச்சு பிடிக்கிறது, குழி வெட்டி பிடிக்கிறது, அம்பை எய்தி பிடிக்கிறது, சுட்டு பிடிக்கிறது, கண்ணி பிடிக்கிறது, இப்படித்தான் பிடிக்கக்கூடிய வகைகளை வகுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே காயம் தான் வரும். காயமே படாம எப்படி பிடிக்க முடியும்? இந்த மானை நான் அன்பால பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அன்பால பிடிச்சே தீருவேன். அப்படியா? ஆமா. நீங்க அன்பால பிடிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, பார்க்கத்தான் போறீங்க. மான்குடி இல்லாத மானுக்கு நான் எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? இருக்கு, விரட்டி வந்தது நானு, அதனால எப்படி நான் விரட்டி வந்தது நீங்களா இருந்தா உடனே நீங்க மான்குடி உள்ள இருக்குன்னு சொன்னா உடனே ஏத்துக்க முடியுமா? நீங்க ஏத்துக்கிட்டு ஆகணும். ஏன் தெரியுமா? கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பதும் போய் என்ன எதிர்ப்பதுமா பேச்சா? விடக்கூடாது, அப்பெல்லாம் பேசக்கூடாது. இல்ல நீங்க பேசுங்க தம்பி, அப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா. பேசும்போது பேச விட்டு அப்புறம் தான் பேசணும். இடையில புகுந்து பேசுறதுல எனக்கு பிடிக்காது. அது நீங்க சொல்றது நியாயமான விஷயம் தான். கண்ணால் காண்பதும் போய், காதால கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் மெய்ன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏங்க அங்க போய் நிக்கிறீங்க? எப்படி வந்து நில்லுங்க. நீங்க இங்க வந்து நில்லுங்க, அப்படிதான் எனக்கு பேச்சு வரும். ஆமா. கண்ணால பாக்குறது எல்லாத்தையும் நம்பிட முடியுமா? முடியாது. நெடுஞ்சாலையில போய்கிட்டே இருப்போம், தூரத்துல அப்படி தண்ணி கிடக்குற மாதிரி தெரியும். சாலையில பார்க்கும்போது தண்ணி மாதிரிதான் தெரியும். ஆனா அந்த தண்ணி அள்ளி குடிக்க முடியுமா? அப்படின்னா முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு பேர் காணல் நீர் அப்படின்னு. கண்ணால பாக்குறது எல்லாத்தையும் நம்பிட முடியாதுல்ல? முடியாது. காதால கேட்கிற எல்லாத்தையும் நம்பிட முடியுமா? முடியாது. இந்த பதந்தின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? காதல கேட்கும் போது நம்புற மாதிரிதான் இருக்கு ஒரு செய்தி ஏற்கனவே. ஆனா அதை முழுமையா ஆராய்ந்து அறிந்து பார்த்தாதான் ஆஹா இது பொய், இது ஒரு வதந்தி. உதாரணத்துக்கு ஒரு 10 பேரு செத்துருப்பாங்க, ஆனா 20 பேரை சொல்லிருவாங்க. அது ஒரு செய்தியா இருக்கு. அதனால காதால் கேட்பது மெய் அல்ல, பொய். ஆமா. அது ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காம எந்த விஷயத்திலையும் நம்ம அதிகப்படியே இறங்க கூடாது. இதனால உங்க மான்குட்டி உள்ள இருக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்க மான்குட்டி இல்லன்னு இல்ல எங்கயா இல்ல, எல்லாரும் போயிட்டு இறங்கி. ஆமா. கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய் சொன்னேன். கண்ணால பாக்குறது எல்லாத்தையும் நம்ப கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மகாபாரதத்துல அஸ்வத்தாமனும் கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, நடந்து வந்துகிட்டே இருந்தாங்களாம். அப்படி நடந்து 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்படி நடந்து பேசிக்கிட்டே வர்றது அரண்மனை முற்றத்துல இருந்து. நீ மட்டும் ஏனே பாவமா உட்காந்துருக்க, இறங்கி போனே பரவாயில்ல, டீயை குடிச்சிட்டு வானே போனேன். இப்பதான் இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் டீ வந்துச்சு, பாவம் போய் குடிச்சிட்டு வாங்க பரவாயில்ல. அப்ப அரண்மனை முற்றத்துல இருந்து துரியோதனை பார்த்துட்டு இருந்தாரு. துரியோதனன் பார்ப்பதை கிருஷ்ணர் பார்த்துட்டாரு. என்னடா அது 2 பேரும் பேசிக்கிட்டு வராரு, என்ன பேசுறாருன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க துரியோதனன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் பார்த்தாரா இல்லையா? கிருஷ்ணர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி வெளியில கீழே போட்டுட்டார். கீழே போட்டோடனே அசோத்தமா
மோதிரம் பார்த்தாரா இல்லையா? என்ன அது கிருஷ்ணனுடைய மோதிரம் இப்படி கலந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு கீழே குனிஞ்சு எடுத்துட்டு நிம்மறதுக்குள்ள அடுத்த வார்த்தை கிருஷ்ணன் சொன்னாரா, அஸ்வத்தாமா இன்று வானில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது பாரு அப்படின்னாரா. உடனே என்ன பண்ணாரா, நிமிந்து வானத்தை பாக்குறாரு. அண்ணாந்து வானத்தை பார்த்தனே வானில் எதுவும் மாற்றம் இல்லை. ஏன்னு அஸ்வத்தாமன் சொல்ல கிருஷ்ணன் உடனே கையை நீட்டினோடனே மோதிரத்தை அஸ்வத்தாமன் கிருஷ்ணனுடைய கையில வச்சாச்சு. இதெல்லாம் இந்த அரண்மனை முற்றத்துல இருந்து பார்த்த துரியோதனனுக்கு எப்படி தெரிஞ்சுதான், இந்த மகாபாரத போர்ல இந்த பூமி சாட்சியாக ஆகாய சாட்சியாக உன் கூட தான் கிருஷ்ணனா இருப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சத்தியம் செய்து கொடுப்பது போல தோன்றியதான் துரியோதனனுக்கு. அப்ப கண்ணால பாக்குற எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது இல்லையா, காதால கேட்கறதையும் நம்பிடக்கூடாது. அதுக்கு மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. துச்சலை தெரியுமா, துரியோதனுடைய தங்கச்சி துச்சலை. அவன் என்ன பண்றா, துரியோதனுடைய மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கும் போது துரியோதனுடைய தாயான காந்தாரி அந்த அம்மா என்ன பண்றாங்க, மகாபாரத போர்ல தோக்கும் தருவாயில இருக்காங்க கௌரவர்கள். அப்ப காந்தாரி அந்த அம்மா என்ன சொல்றாங்க, எப்பா உங்களுடைய ஆடை எல்லாம் அவிழ்த்துட்டு நிர்வாகமா எனக்கு முன்பதாக நெல்லி என்னுடைய வஜ்ரப்பாவை உன் மீது பதிக்கிறேன். அப்படி வஜ்ரப்பாவை பதிச்சுட்டா அதுக்கப்புறம் உன்னையே யாருனாலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு காந்தாரி அந்த அம்மா சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணாரு, ஆடையெல்லாம் அழுத்தது தாய்க்கு முன்பதாக நிர்வாணமா நிக்கிறார். இந்த கண்கட்ட அவுத்து இந்த அம்மா என்ன பண்றாங்க, அப்படியே பாதத்திலேன்னு பாத்துக்கிட்டு வர்றாரு. அப்பதான் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, துரியோதனுடைய தங்கச்சி துச்சலை போல குரலை எழுப்பி அண்ணா துரியோதரா அப்படின்னு ஒரு சத்தம். சத்தத்தை கேட்ட உடனே துரியோதரன் என்ன பண்ணாரு, ஆகா தாய்க்கு முன்னால ஒரு மையன் வந்து நிர்வாணம் நிக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா தாய்க்கு எப்பவுமே எவ்வளவு பெரிய புள்ளைய வளர்ந்தாலும் குழந்தைதான் தாய்க்கு. அப்ப தாய்க்கு முன்னால நிக்கலாம், ஆனா கூட பிறந்த சகோதரி முன்னால நிர்வாணம் நிக்க முடியுமா, அசிங்கம் இல்லையா? அப்ப குரலை கேட்டவுடன் என்ன பண்ணா, துரியோதனன் தன் மானத்தை மறைப்பதற்காக 2 கரங்களை கொண்டு மறைச்சான். வஜ்ரபாரம் அப்படியே மேல வந்துச்சா இல்லையா, முழுமையாக பார்த்தால் காந்தாரி பார்த்துட்டு என்ன சொன்னாலா, எந்த இடத்தை கரங்கள் கொண்டு மறைத்தாயோ அந்த இடத்துல அடிச்சா மட்டும்தான் உனக்கு சாவு அப்படின்னு காந்தாரி அன்னைக்கு ஒரு வரத்தை கொடுத்தாங்க. அது போல கண்ணால பாக்குறதே நம்பிடக்கூடாது, காதால கேட்ட குரலை நம்பிடக்கூடாது, தீர விசாரிக்கணும். அது போல தீர விசாரிக்கணும். நீங்க வந்திருக்கீங்க எங்கெல்லாம் போய் தொலைச்சிங்க பாவியலா, அதாவது தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. உண்மை எது பொய் எதுன்னு ஒண்ணும் புரியல, நம்ம கண்ண நம்மால நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அப்படித்தான் ஏற்கனவே ஒரு வேடை என்ன, ஆமா என்ன மாதிரியே ஒரு வேடை ஒரு வேட்டைக்கு போயிருக்காரு. காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்காரு. ரொம்ப தூரம் போயிட்டாரு, களைச்சு போயிட்டாரு. இந்த களைச்சு போனவரு என்ன வேணும், ஒன்னும் சாப்பாடு கொண்டு போயிருக்கணும், இல்லைன்னா தண்ணி கொண்டு போயிருக்கணும், வேற ஏதாவது பதார்த்தம் கொண்டு போயிருக்கணும். எதுவுமே இல்லை. தான் கொண்டு போன குதிரையும் விட்டுட்டாரு. ஏன்னா குதிரையும் பசியில இருக்கு, இவரும் பசியில இருக்காரு. உடனே என்ன செய்யறாரு, ஒரு மரத்தடியில ஓய்வு எடுக்கிறாரு. மரத்தடியில ஓய்வு எடுக்கும் போது நல்ல நிழல் தரக்கூடிய மரம், நிழல் தரக்கூடிய மரங்களா இருந்தாலும் அவர் சாப்பிடறதுக்கு எந்த பதார்த்தமும் இல்லை. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா, ஏதாவது ஒன்று பதார்த்தம் கிடைச்சுன்னா தேவையில்லையே சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பழம் என்னென்னமோ வகையான பழங்கள்லாம் வந்திருக்கு. அந்த பழங்கள்லாம் உடனே ஒரு தட்டு நிறைய நிரம்பி வந்திருக்கு. இவர் நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த பழங்கள்லாம் வந்திருக்கு. சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் துண்டனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் சாப்பிட்டாரு. தூங்கணுமே, ஓய்வு எடுக்கணுமே, இந்த மர நேரில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பஞ்சனை இருந்தா தேவலையே பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிருக்காரு. பஞ்சனை உடனே ஒரு பஞ்சனை ரொம்ப அருமையான பஞ்சனை கிடைச்சிருக்கு. அதுல படுத்துட்டாரு. அடுத்து என்ன நினைக்கிறாரு, முதல்ல சாப்பிடுறதுக்கு பதார்த்தம் நினைச்சிருக்காரு, கிடைச்சிருச்சு. படுக்கிறதுக்கு பஞ்சனை கேட்டிருக்காரு, அதுவும் கிடைச்சிருச்சு. அப்படியே இருந்திருக்கலாம். அந்த ஆசையினால படுக்க மருந்து கிட்டத்தட்ட 4 மூளைக்கு ஒரு அழகான பெண்கள் வந்து காலு கையை அமுக்கி விட்டா ரொம்ப சுகமா இருக்குமே, இதமா இருக்குமே, பதமா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்காரு. நினைச்ச மாத்திரத்துல புடிச்சு அமுக்கிருக்காங்க, காலு கை மேலு இதையெல்லாம் பார்த்திருக்காரு. பார்த்த உடனே என்ன நினைச்சிருக்காரு, இதுகெல்லாம் பேயா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்காரு.
சந்தேகப்பட்டத நீங்க சொன்ன மாதிரி கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னே முடிச்சா சரிதானா? எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணம் தான் வாழ்க்கை. நினைக்கிறோமோ அது மாதிரிதான். அதே போல தேவையில்லாத ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இருக்கலாங்க மனுஷனுக்கு. ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன். ஆசை இருக்கலாம், ஆனா பேராசைங்கிறது இருக்க கூடாது இல்லையா? உங்கள மாதிரி ஆசை துன்பத்துக்கு உங்கள மாதிரி பேராசை இருக்க கூடாது. இது பேராசை இல்ல. இல்ல ஏற்கனவே ஒரு மாவனி இருக்கா, அப்ப இன்னொரு ஆசைப்பட்டா அதுக்கு பேர் என்ன? ஏற்கனவே ஒண்ணு இருந்தா அதுக்கு பேர் ஆசை. சரி, அதே மாதிரி இன்னொரு வேணுங்கிறது பேராசை. நமக்கு தேவைங்கிற போது வேட்டை ஆடிக்கலாம். இன்னைக்கு தேவை, நாளைக்கு தேவை, நாளை மறுநாள் தேவை சேர்த்து வைக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? சேர்த்து வைக்கலாமா இல்லையா? சேர்த்து வச்சுக்கலாமா இல்லையா? மான்குட்டியா சேர்த்து என்ன பண்ணையா வச்சு நடத்த போறீங்க? பண்ணையும் வைக்கலாம். ஒரு காலத்துல பண்ண வைக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். தென்னை மரம் ஜாதி கோடு கம்மி பண்ணு. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? பத்தஞ்சனே அதே பிரசங்கத்தனமா பண்ண கூடாது. இப்ப யாரு காரணம்? நீங்க வந்த உடனே மான் உள்ள இருக்குன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடாரா இல்லனே? ஆமா ஆமா பாடாரா இல்ல. இப்ப யாரு பாடணும்? நீதான் பாடணும். நான் தானே பாடணும். இப்ப உங்களோட நான் சண்டைக்கு இது ஏன் மண்டபம் போடி நீங்க தேங்க உடைக்க கூடாது. பாப்பா பிடிக்கிறோம் பிடிக்கிறேன் அடிக்கணும். பாப்பா பிடிக்கிறோம் பிடிக்கிறேன் அடிக்கணும்.